வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த டிஆர்பி 2021 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட 4 செஷன், அதாவது மார்னிங் செஷன் உள்ள இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். அதுல இருந்து ஒரு 18 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதோட சால்வ்டு சொல்யூஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சரியா? கொஸ்டின்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டாதான். ஃபர்ஸ்ட் 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் போகலாம். Iteration formula for finding the root. X cube equal to 6x minus 4 using the Newton's Raphson method. சரியா? இதே இது வந்து நம்ம வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம இதுல வீடியோல சால்வ் பண்ணிருப்போம். சரியா? சிம்பிளான ப்ராப்ளம் தான். x n plus 1 which is equal to ஃபார்முலா வந்து xn f of xn போடுவோம் divided by f dash of xn. ஆக்சுவலா நம்ம i ன்னு படிச்சிருப்போம். ஐக்கு பதிலா இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணுதான் வந்து டிஃபரெண்ட். மத்தபடி எல்லாமே சேம் தான். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராப்ளத்தை வந்து we can consider as f of xn which is equal to அப்ப என்ன ஒரு n போட்டுக்கிற வேண்டியதா. x இருக்கு பதிலா வந்து நம்ம n ன்னு வச்சுக்கிற வேண்டியதா. xn cube which is equal to 6xn minus 4 இருக்கும். இதெல்லாம் இப்ப ஒரே சைடு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி மாறிடும்னா xn cube minus 6xn plus 4 which is equal to 0 ன்னு வந்துரும். சரியா? இதத்தான் இப்ப நம்ம என்ன எடுக்க போறோம்னா f of xn எடுப்போம். இதுல இருந்து f dash of xn வேணும்னா do the differentiation one time. அப்ப என்ன ஆயிரும் 3xn square minus 6 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். just substitute in the formula. xn வந்து அப்படியே வச்சுக்கோங்க. xn minus f of xn ஆல்ரெடி மேல கொஸ்டின்ல கொடுத்ததுதான். xn cube minus 6xn plus 4 divided by f dash of xn 3xn square minus 6. அவ்வளவுதான். சரியா? இதை சிம்பிளை பண்ணோம்னா you will get the answer. என்ன வரும் xn minus இங்க வந்து இப்ப இந்த மைனஸ் இங்க இருக்குல்லையா, வெளியே இருக்கு. சரியா? you can take it to the inside bracket கொண்டு போய்க்கலாம். இது வந்து டோட்டலா வந்து நம்ம இப்ப LCM எடுத்துட்டீங்கன்னா xn into 3 xn square minus 6 வந்துரும். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா xn cube plus 6xn minus 4 divided by 3xn square minus 6 வரும். சரியா? இதை நான் ஃபர்தரா சிம்பிளை பண்ணோம்னா we will get the answer. 3xn cube minus 6xn minus 3xn cube. சரியா? இங்க plus 6xn ஆல்ரெடி மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்படி எழுத வேண்டியதான் 3xn square minus 6. அவ்வளவுதான். சரியா? இப்ப இங்க பார்த்தோம்னா சரியா, இங்க 3xn cube. ஓகே, சாரி இங்க 3 கிடையாது இல்லையா, இங்க 3 இல்ல, சாரி. ஓகே, இங்க வந்து plus 6xn minus 6xn. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து இப்ப இருக்கா 3xn cube minus xn cube. டோட்டல் 2xn cube minus 4 divided by 3xn square minus 6. இதான் வந்து xn plus 1. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரியா? 2xn cube minus 4 divided by 3xn square minus 6. Option B. That's the correct answer. Option B is the right answer. Next question. In an intelligent test administrator, 1000 students கொடுத்திருக்காங்க. average score கொடுத்தாச்சு 42, standard deviation 24, number of students exceeding the score 42 using the normal distribution கேட்டிருக்கு. சரியா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல செய்ய வேண்டியதான். இது ஈஸியான ப்ராப்ளம் தான். n equal to 1000 கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப ஆவரேஜ் ஸ்கோர், மீன் வேல்யூ மியூ 42 நம்மளுக்கு தெரியும், சிக்மா வேல்யூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியும் கொடுத்துட்டாங்க. 24. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 42 கேட்டிருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 42 ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இசட் ஃபார்ம் மாத்தோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதே தான் சேம். இங்க வந்து இப்ப எக்ஸ் வேல்யூ இப்ப என்ன கொடுத்து நம்ம ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா போடுவோம். இங்க எக்ஸ் நம்மளுக்கு என்னதான் கொடுத்திருக்கு, 42 தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப அதுதான் கேட்டிருக்கு. இசட் வேல்யூ வேணும்னா 42 மைனஸ் மியூ வேல்யூ 42 டிவைடட் பை சிக்மா 24. இசட் வேல்யூ வந்து 0ன்னு ஆயிடுது. சரியா? ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 42 which is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். கரெக்டா?
சோ இது வந்து greater than or equal to 0 னா என்ன அர்த்தம்? 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். சோ எல்லாம் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரியா? சோ டோட்டலா உள்ள வந்து 1 எடுப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டோட்டல் ஏரியா 1. சோ 0 டு இன்ஃபினிட்டினா அதுல பாதி இருக்க போகுது. அப்ப ப்ராபபிலிட்டி எவ்வளவு வரும்? 0.5. அவ்வளவுதான். 0.5 இஸ் த ப்ராபபிலிட்டி வேல்யூ. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 1000. சோ 1000ல 0.5 னா என்ன அர்த்தம்? 1/2. அப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க? 500. 500 இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். ஆப்ஷன் சி. சரியா? சோ ஜஸ்ட் பேசிக் क्वेश्चन தான். இது வந்து கஷ்டமான கிடையாது. இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். வீடியோஸ்ல இருக்கு. சரியா? நீங்க இருந்து ரெகுலரா நம்ம சேனல் நீங்க வீடியோஸ் பார்த்திருந்தா பிராக்டிஸ் பண்ணிருந்தாலே வந்து you can easily solve this question. this type of question ஈஸியா பண்ணிருக்கலாம். சோ அதுக்கு அடுத்த क्वेश्चन வந்து the function f is defined as f of x is given 5x minus 3k x less than or equal to 1 3x square minus kx x greater than 1 the value of k for f is continuous function கொடுத்திருக்காங்க. சரியா? so f of x is given as the continuous function, right? so at x equal to 1. so continuous function னா என்ன அர்த்தம்? நம்ம பாத்துறோம். நம்ம கண்டிஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் வரணும். சரியா? சோ அத வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பாத்துறப்போம். f of x க்கு x வேல்யூ வந்து 1. அவ்வளவுதான். சரியா? சோ சிம்பிள் லாஜிக் தான். சோ இங்க நீங்க வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து இங்க வந்து அப்ப என்ன பண்ணனும்? x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க டைரக்ட்டா. சோ அப்ப x க்கு பதிலா நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? சோ 5 into 1 சோ minus 3k which is equal to RHS இந்த சைடு வந்துரும். 3 into x க்கு பதிலா 1 தான். minus k into x க்கு பதிலா 1. அவ்வளவுதான். சோ 5 minus 3k which is equal to 3 minus k. அவ்வளவுதான். சோ சிம்பிளை பண்ணோம்னா you will get the answer. சோ என்ன வந்துரும்? சோ டோட்டலா வந்து நீங்க ஒரு சைடு வந்து ஏதாவது ஒன்னு வச்சுக்கீங்க. சோ இந்த சைடு வந்துருச்சுனா 2 ன்னு ஆயிரும். அந்த சைடு போயிருச்சுனா again 2k ன்னு வந்துற போகுது. அவ்வளவுதான். அந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். plus 3k அந்த சைடு போயிருச்சு. சோ k value will be 1. 1 is the answer. அவ்வளவுதான். ஆப்ஷன் D. k is the answer. k equal to 1. ஆப்ஷன் D is the answer. So next inverse Laplace transform கேட்டிருக்காங்க. 1 divided by s cube into s square plus 1. சரியா? சோ இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். அதாவது நம்ம இந்த இதே வந்து நம்ம இந்த கேட் 2010 9 क्वेश्चन இதே மாதிரி क्वेश्चन ஒன்னு சால்வ் பண்ணிருப்போம். அதே மெத்தட் தான் இது. சோ s கியூப் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கிறேன்னா s into s ஸ்கொயர் அப்படி வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம். எதுக்கு அப்படி எழுதணும்னா அந்த 1/s ரிமூவ் பண்றதுக்கு we can introduce the integration of 0 to t அந்த ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அதேதான். சரியா? சோ 0 to t போடுறோம். இப்போ வந்து இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்போ ஒரு s வந்து போயிருச்சு. சரியா? சோ அப்ப s ஸ்கொயர் plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? சோ இங்க வந்து dt சேப்போ. சோ இது வந்து ஈக்குவேஷன் 1. சரியா? சோ இது மறுபடியும் வந்து இப்போ s ஸ்கொயர் வந்திருக்கு இல்லையா? சோ அதுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா s ஸ்கொயரை வந்து நம்ம s into s ன்னு எழுதுவோம். s ஸ்கொயர் plus 1. சரியா? சோ இதுக்கு வந்து அப்ப again ஒரு இன்டகிரேஷன் 0 to t போட்டோம்னா இப்போ வந்து ஒரு s போயிடும். சோ அப்ப ரிமைனிங் இப்போ என்ன இருக்கும்னா ஒரு s மட்டும் தான் இருக்கும். s ஸ்கொயர் plus 1. சரியா? into dt. சோ இதான ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கங்க. again மறுபடியும் இன்னொரு s நம்ம ரிமூவ் பண்ணனும். சரியா? சோ அதை வந்து இப்போ உள்ளத நான் மட்டும் எடுக்கிறேன். லாப்லாஸ் இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் s into s ஸ்கொயர் plus 1 which is equal to 0 to t inverse Laplace transform of 1 divided by s square plus 1 அது மட்டும் வரப்போகுது into dt. அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து டைரக்டா வந்து தெரிஞ்சிரும். சரியா? சோ இப்போ இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1 divided by s square plus a square நமக்கு தெரியும் ஃபார்முலா sin 80 தான். சரியா? சோ அப்ப வந்து இங்க என்ன இருக்குன்னா a க்கு பதிலா 1 இருக்குறதனால இப்ப sin t அவ்வளவுதான். சோ sin t into dt. சோ sin t into dt நீங்க வந்து இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா sin t வந்து minus cos t வரும். substitute the limit 0 to t. சோ இது வந்து அப்பர் லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆயிரும்? minus cos t சோ plus cos 0 வரும். cos 0 வேல்யூ வந்து 1. அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து minus cos t plus 1 இதான் வந்திருக்கு. அது வந்து இதோட ஆன்சர் இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s into s ஸ்கொயர் plus 1. இத தூக்கி இப்ப நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா? சோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சோ இப்போ என்ன ரைட் சைடுல 0 to t. சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ minus cos t plus 1 into dt. சோ இப்போ இத மட்டும் இன்டகிரேட் பண்றோம். சோ minus cos t டைரக்ட்டா அப்ப minus sin t ஆயிரும் plus 1 வந்து t ஆயிரும். substitute the limit 0 to t. சோ நம்ம லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா
we will get the answer minus sin t plus t. lower limit substitute பண்ணீங்கன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். எகெயின் ஸோ இதை தூக்கி நம்ம எந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எகெயின் ஒன் மோர் டைம் வந்து இன்டகிரேட் பண்ணோம் இல்லையா? ஆக்சுவலா 3 டைம் இன்டகிரேஷன் வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ 0 to t மைனஸ் sin t plus t into dt. ஓகேவா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ வந்து மைனஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்கு, sin t இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos t ஆயிரும். ஸோ டோட்டல் பிளஸ் ஆயிரும். ஸோ cos t plus t square divided by 2, substitute the limit 0 to t. ஸோ இது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதே தான் வரப்போகுது. ஸோ cos t plus t square by 2 மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos 0 வந்துடும். cos 0 வேல்யூ 1. ஸோ இது வந்து என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி cos t plus t square by 2 minus 1. சரியா? ஸோ cos t square by 2 minus 1, ஆப்ஷன் A. ஆப்ஷன் A is the right answer. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரையாங்குலர்ல மேட்ரிக்ஸே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து லோயர்ல எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ டைரக்டா இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டுறாங்க கொஸ்டின்லயே வந்து they have asked the eigen values only. So eigen values வேணும்னா you can take directly. So 2 to 2, option B is the right answer. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடலாம். So next value of, so இந்த கர்வ்ல வந்து இன்டகிரல் x dy minus y dx around the circle x square plus y square equal to 4. So இதான் வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா? mdx plus ndy அந்த ஃபார்முலா இருக்கு. சோ நீங்க கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். m into dx n into dy. சோ m இருக்கிற படத்துல வந்து we are having minus y. சோ n இருக்கிற இடத்துல வந்து we are having x. சோ இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? dou m divided by dou y எடுப்போம், dou n divided by dou x எடுப்போம். சோ இங்க 1 வருது, இங்க minus 1 வருது. சரியா? So we know the formula. So integration of c in mdx plus ndy which is equal to, so your regional integral போடுவோம். So dou n divided by dou x minus dou m divided by dou y into dx dy or dy dx. So இது நம்ம இது நீங்க இன்டகிரேஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியதான். ஸோ இப்போ என்ன வரும்? டபுள் இன்டகிரேஷன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு 1, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்துடும், இங்க பிளஸ் 1 அப்போ வந்துடுது. அவ்வளவுதான். சரியா? ஸோ நீங்க நான் இங்க dy dx எடுக்கிறேன். சோ இங்க ரீஜனுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. சரியா? x square plus y square equal to 4 which is given. சோ ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒரு சர்க்கிள்னால நீங்க குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டு 4ஆவது மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதே தான் வரப்போகுது. சரியா? சோ இது வந்து நம்ம இன்டகிரேஷன்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான். சோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து y வந்து இப்ப சேஞ்ச் பண்ண போறேன், y லிமிட். சோ இங்க எனக்கு தெரியும் y equal to 0. சோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் தெரியும், x square plus y square which is equal to 4. சோ இதுல இருந்து இப்போ y வேணும்னா என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். கரெக்டா? இதே வந்து எக்ஸ் லிமிட் வேணும்னா இங்க 0 தான் இருக்கு, இங்க ரேடியஸ் வந்து இப்போ 2ன்னு இருக்கு. அவ்வளவுதான். எக்ஸோட லிமிட் வந்து 0 to 2. சரியா? இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு குவாட்ரண்ட் தான் கண்டுபிடிக்கும். சோ 4 குவாட்ரண்ட் வேணும்னா 4 இன்ட்டு. சரியா? சோ இந்த இப்போ yக்கு வந்து லிமிட்டை மாத்திட்டோம், 0 to root of 4 minus x square. So 1 plus 1 2 into dy into dx. அவ்வளவுதான். சரியா? சோ இங்க வந்து இப்ப வந்து ரெண்டே இந்த 2 வெளிய எடுத்துறலாம், ஆல்ரெடி 4 இருக்கு. சோ 8 into. சரியா? சோ 8 into 0 to 2. சோ இப்போ இதோட இப்ப இன்டகிரேஷன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன வரும்னா நமக்கு வந்து 1 மட்டும் தான் இருக்கு. சோ 1 வந்து நீங்க வந்து y கா இன்டகிரேட் பண்ணும்போது சோ நமக்கு வந்து y ன்னு வரும். எகைன் அந்த லிமிட் வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. அவ்வளவுதான். சரியா? சோ இத மறுபடியும் வந்து இப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? சோ இதுக்கு வந்து நம்ம ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது நம்ம படிச்சிருக்கோம். x by 2 into root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இதான் வந்து ஃபார்முலா. சரியா? சோ இதுல டைரக்டா நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான். சோ அப்ப என்ன வரும்? x by 2 into root of a ஸ்கொயருக்கு பதிலா அப்ப நமக்கு 4 தான் இருக்கு. சோ 4 minus x square plus இதே மாதிரி a ஸ்கொயருக்கு பதிலா 4 இருக்கு. சோ 4 by 2 sin inverse of x by a. a வந்து இங்க 2. அவ்வளவுதான். சரியா? சோ லிமிட் வந்து 0 to 2. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer. சோ 8. சோ இங்க வந்து அப்பர் லிமிட்ல வந்து x க்கு பதிலா வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ 4 minus 4 இது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். சரியா? plus 4 by 2. சோ இங்க 2 ஆயிரும். sin inverse of 2 by 2 1. சரியா? சோ sin inverse of 1.
மைனஸ் லோயர் லிமிட்டிங் எக்ஸ் பதிலா 0 தான் போடணும், இங்கேயும் 0 ஆயிரும், அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப வந்து 8 into 2 sin inverse of 1. So sin inverse of 1 value pi by 2. So 2 cancel. So final answer will be 8 pi. 8 pi is the answer. அவ்வளவுதான். சரியா? So 8 into pi. Option D is the right answer. 8 into pi. So next, mean value theorem can be applied if find all the values of C for the open interval a comma b. So வந்து கொடுத்திருக்காங்க. So நம்ம mean value theorem formula தெரியும், கொடுக்கலனாலும் f dash of C which is equal to f of b minus f of a divided by b minus a for f of x value கொடுத்திருக்காங்க, for the a comma b interval value also given. So இதுல வந்து இப்ப f of x கொடுத்தாச்சு. So இதுல வந்து நம்மளுக்கு first இப்ப f of b வேணும். So f of b வேணும்னா so b க்கு வந்து 3, அவ்வளவுதான். So f of 3 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க, அப்ப என்ன வரும்? So 2 into 3 plus 1 வரும். So வந்து எடுத்தீங்கன்னா மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 7. So f of minus 1 அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x க்கு பதிலா minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. So plus 1 வரும். So இங்க வந்து minus 2 plus 1. சரியா? So மாடுலஸ் ஆஃப் என்ன வந்துரும்? minus 1 வரும். So மாடுலஸ்னா நம்மளுக்கு தெரியும், பிளஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். So plus 1, அவ்வளவுதான். சரியா? So இது வந்து f of b f of a இருக்கு. So இதுல இருந்து இப்ப f dash of c அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? f of b value 7 minus f of a value 1 divided by b minus a. b வந்து 3 minus minus of minus plus ஆயிரும். So divided by 4 ன்னு வந்துரும். சரியா? So 6 by 4 so 3 by 2. 3 by 2 வரும். f dash of c வந்து 3 by 2 வருது. So இப்ப நம்ம f of x வந்து ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா? So இதுல வந்து நமக்கு f of x கொடுத்ததுன்னா என்ன செய்வோம்? மீன் வேல்யூ தியரம் f of c க்கு வந்து மாத்தி எழுதுவோம். மாடுலஸ் ஆஃப் 2c plus 1 ன்னு எழுதுவோம். கரெக்ட்டா? So இதுல இருந்து f dash of c கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? So 2 into c வந்து இப்ப என்ன ஆயிரும்? 1 ன்னு ஆயிரும். 1 வந்து 0 ஆயிரும். So 2 ன்னு வரும். சரியா? ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா இத வந்து நம்ம ரெண்ட ஈக்குவேட் பண்ணி நம்ம c வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இங்க ஒரு f dash of c இருக்கு இல்லையா? இங்க ஒரு f dash of c இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு 2 ன்னு வந்திருக்கு. இங்க f dash of c வேல்யூ வந்து 3 by 2 இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி, சரியா? சோ இங்க வந்து சம் டைப்ஸ் ஆஃப் c ல வரும், அதுல வந்து நம்ம c வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். பட் நீங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே கால்குலேட் பண்ண வரல. சரியா? சோ வந்து ஒரு மீன் வேல்யூ தியரம் cannot be applied. Option D is the right answer. சரியா? it cannot be applied the mean value theorem here. ஆக்சுவலா இங்க என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷனாவது இருக்கும். x டைம் வந்து இங்க x மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் क्वेश्चन இது ரொம்ப பேசிக் தான். சரியா? சோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். மீன் வேல்யூ 6, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரூட் ஆஃப் 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் x வந்து 0 க்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம மீன் வேரியன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். சோ மீன் ஃபார்முலா n into n 6. சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்திருக்காங்க ரூட் ஆஃப் npq. ஏன்னா வேரியன்ஸ் தான் நம்மளுக்கு npq பார்த்திருக்கோம். இதுல வந்து வேரியன்ஸ் எடுத்தோம்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, 2 ன்னு வந்துரும். இப்போ இந்த ரெண்டை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? npq divided by np ன்னு போடுவோமா? சோ லெஃப்ட் சைடுல போட்டாச்சு, ரைட் சைடு 2 by 6 போட்டீங்கன்னா 1 by 3 வரும். இங்க np கேன்சல். சோ q வேல்யூ will be 1 by 3. ரைட்? இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் p plus q which is equal to 1. சோ இதுல இருந்து நம்மளுக்கு p வேல்யூ வேணும்னா 1 minus q போடுவோம். சோ 2 by 3 we will get the answer. அதே மாதிரி இப்ப n into p வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்துல தெரியும் 6 இருக்கு. சோ substitute the p value here 2 by 3 which is equal to 6. சோ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 3. சோ n value will be 9 வருது. n equal to 9, அவ்வளவுதான். சோ n p q மூணுமே தெரியும். இப்ப probability of x equal to 0 தான் கேட்டிருக்காங்க. x equal to 0. சோ நம்ம ஃபார்முலா தெரியும், பைனாமியல் ncx p power x q power n minus x. x க்கு பதிலா 0. சோ 9 c 0, p வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 2 by 3. சோ 2 by 3 whole power x க்கு பதிலா 0, q வேல்யூ 1 by 3 9 minus 0. சோ இங்க என்ன ஆகும்? 1 1. So 1 by 3 whole power 9. So your final answer will be 1 by 3 whole power 9. 1 by 3 whole power 9 is the answer. Option B. Yeah, 1 by 3 whole power 9. அவ்வளவுதான். So again differential equation ஒன்னு கேட்டிருக்காங்க. x square d square y divided by dx square minus x into dy by dx plus y equal to x square. So இது ஆல்ரெடி நம்ம இந்த மாடலை பார்த்திருப்போம். அந்த தீட்டா வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்ல, அதே தான், சேம் சிம்பிள் தான். சோ இது வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்கொயர் எழுதிருப்போம், எக்ஸ் இன்டு கேபிட்டல் டி. சரியா? சோ இங்க வந்து பிளஸ் 1 இன்டு இது வந்து ஒய். இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா
so we are replacing இது என்ன எழுதிருப்போம்னா x ஸ்கொயர் கேபிட்டல் d ஸ்கொயர் வந்துச்சுன்னா theta into theta minus 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி x into d ஃபார்ம்ல இருந்ததுக்கு வந்து we are replacing theta அவ்வளவுதான். சோ இது அப்படியே வந்து theta ஃபார்ம்ல எழுதணும்னா என்ன வரும், அதே மாதிரி x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா e power z ன்னு மாத்திருப்போம். அதேதான் சேம் சிம்பிள் ப்ராப்ளம் தான். x ஸ்கொயர் d ஸ்கொயர் so theta into theta minus 1 minus theta plus 1 into y which is equal to x க்கு பதிலா e power z போடணும். சோ ஸ்கொயர் இருக்கிறதுனால e power 2z ஆயிரும் சரியா. சோ இதை நீங்க சிம்பிளை பண்ணோம்னா so theta square minus theta plus 1 into y which is equal to e power 2z வரும். so theta square minus 2 into theta plus 1 into y which is equal to e power 2z. so இதுல இருந்து நம்ம வந்து இப்ப ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், ஆக்சுவலா வந்து m square minus 2m plus 1 equal to 0. so இதுக்கு வந்து இப்ப என்ன வரும், m minus 1 அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஆக்சுவலா m வேல்யூ வந்து ரெண்டுமே வந்து 1 சரியா. so 1,1 தான் வருது. சோ வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரெண்டு ஒண்ணா வந்ததுன்னா c1 plus c2 இங்க எல்லாமே z ல வச்சிருக்கோம் e பவர் சரியா. சோ mx சோ m க்கு பதிலா 1 தான் இருக்கு இங்க z அவ்வளவுதான். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். சோ இதுல இருந்து இப்போ பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். சோ பர்టిక్యులர் இன்டெகிரல் வேணும்னா சோ 1 divided by சோ இப்போ என்ன இருக்கு இந்த லெஃப்ட் சைடு டேர்ம் theta square minus 2 theta இருக்கு இல்லையா. சோ theta square minus 2 theta plus 1 into e power 2z அவ்வளவுதான். சோ வந்து இப்போ e power ax னா அத கோஎஃபிஷியன்ட் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்ப 2 ஸ்கொயர் 4 ஆயிரும். இங்கே வந்து 2 into 2 4 ஆயிரும் plus 1 e power 2z. சோ வந்து 1 by 1 ன்னு வந்துருது e power 2z மட்டும் வரும் சரியா. சோ e power 2z. சோ இது வந்து பர்టిక్యులர் இன்டெகிரல் வேல்யூ. சோ ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னா ரெண்டே ஆட் பண்ண வேண்டியதுதான். சோ ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப என்ன வரும், சோ இங்க வந்து z இருக்கு இல்லையா, இத மறுபடியும் நம்ம x க்கு வந்து மாத்திக்கிடணும். சோ இது z வேணா அப்ப என்ன எழுதுவோம், log of x போட்ற வேண்டியதான். x z இருக்கிற இடத்துல log of x போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சோ இது வந்து இப்ப என்ன எழுதலாம், c1 plus c2 log x வரும். சோ இங்க வந்து e power log x வரும். சோ e and log வந்து கேன்சல் ஆயிருச்சுனா ரிமைனிங் வந்து x மட்டும் இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கரெக்ட்டா. z க்கு பதிலா log x e power z க்கு பதிலா log x போடும்போது e power log கேன்சல் ஆயிரும். சோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு இத வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு வர்றது. சோ இங்க again மறுபடியும் இங்க வந்து நம்மளுக்கு வந்து e power 2 into log x போடுவோம். இந்த 2 again மறுபடியும் பவர் கொண்டு போயிருவோம் log of x ஸ்கொயர். இங்க e power log வந்து கட் ஆயிரும். சோ ஃபைனலி பர்టిక్యులர் இன்டெகிரல் வேல்யூ x ஸ்கொயர் ன்னு வரும் சரியா. சோ இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் ரெண்டே ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். c1 plus c2 log x into x plus x square is the final answer. அவ்வளவுதான் சரியா. c1 plus c2 log x log x into x plus x square option B is the right answer. சோ இதே மாடல் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். நம்ம வீடியோஸ் சால்வ் பண்ணா அதே மாதிரி क्वेश्चन தான் இருக்கு. எதுவுமே புது क्वेश्चन இதுவரைக்கும் வரல சரியா. சோ வந்து நீங்க 4 நோட் செஷன் எழுதிருந்தீங்கன்னா எக்ஸெப்ட் 1 क्वेश्चन ஒரே ஒரு 1 மார்க் क्वेश्चन தவிர மொத்த 17 மார்க் क्वेश्चनமே வந்து நம்ம வீடியோஸ் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அதை ரிவைஸ் பண்ணியிருந்தாலே வந்து எடுக்க முடியும். வேற எதுவுமே புதுசா எதுவும் கேட்கல அவங்க. சோ வேல்யூ ஆஃப் இது நம்ம ஒர்க் டன் படிச்சிருப்போம். அதேதான் நமக்கு வந்து இங்க r வெக்டார் கொடுத்திருக்காங்க, நம்ம f ன்னு படிச்சிருப்போம். சோ r கேப்புக்கு வந்து நம்ம படிச்சது வந்து என்ன எழுதிருப்போம், xi plus yj plus zk அவ்வளவுதான் சரியா. சோ இதுக்கு வந்து நம்ம ஒர்க் டன் அதுதான் படிச்சிருந்தோம் இல்லையா. சோ இப்போ அதே தான் இப்ப கால்குலேட் பண்ண போறோம் சரியா. சோ இதுக்கு வந்து நீங்க இந்த தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வால்யூம் கொடுத்ததுனால you can apply the theorem. சோ s வந்து நம்ம பார்த்த தியரம் n cube which is equal to வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் வரும் அவ்வளவுதான். சோ டெல்டா டாட் f பார்த்திருப்போம் into dv. சோ இங்க வந்து டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் இப்போ நமக்கு வந்து f க்கு பதிலா r கேப் இருக்கு அவ்வளவுதான். சோ r கேப் வேணும்னா அது அப்படியே டாட் ப்ராடக்ட் போடுங்க. சோ டோ பை டோ x ஆஃப் i ஓட கோஎஃபிஷியன்ட் x பிளஸ் டோ பை டோ y ஆஃப் j ஓட கோஎஃபிஷியன்ட் y டோ பை டோ z ஆஃப் k ஓட கோஎஃபிஷியன்ட் z அவ்வளவுதான். சோ நம்ம டாட் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இப்ப என்ன வந்துரும் 1 plus 1 which is equal to 3 ன்னு வந்துரும் அவ்வளவுதான் சரியா. சோ இங்க வந்து 3 சோ ட்ரிபிள் இன்டகிரேஷன் வால்யூமெட்ரிக் இன்டெகிரல் 3 into dv. சோ மூணு தடவை வால்யூம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3 into v வரும். சோ வால்யூம் வேல்யூ வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க which is given 12 pi அவ்வளவுதான். அப்ப ஃபைனல் ஆன்சர் will be 36 pi is the answer அவ்வளவுதான். 36 pi ஆப்ஷன் B is the right answer.
36 pi is the right answer. அவ்வளவுதான். So next random variable. So இதுவும் probability நம்ம டைரக்டா சால்வ் பண்ணாதுதான். So இது ஈஸியான क्वेश्चन தான். So நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चनல வந்து பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா e of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. probability of x less than 0.5 வந்து ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? So இது ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ற மாதிரி வரப்போகுது. அவ்வளவுதான். சரியா? So e of x which is given. So நம்ம ஃபார்முலா தெரியும். minus infinity to infinity. ஏன்னா வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் வரும்னு சொல்லியிருக்கோம். x into f of x dx which is given 2/3. சரியா? So இங்க வந்து minus infinity. So minus infinity க்கு பதிலா வந்து நமக்கு என்ன இருக்கு 0 to 1. ஏன்னா வந்து ரிமைனிங் எல்லாமே வந்து 0 கொடுத்துட்டாங்க. இதுக்கு மட்டும் இன்டகிரேஷன் இருக்கு. So x into f of x க்கு பதிலா என்ன இருக்கு a plus bx இருக்கு. Right? So into dx which is equal to 2/3. So அப்படியே வந்து நம்ம சிம்பிளை பண்ண வேண்டியதுதான். So என்ன வரும் 0 to 1. So ax plus b x square into dx which is equal to 2/3 வரும். So இது இன்டகிரேட் பண்ணோம்னா a into x square by 2 plus b x cube by 3. So substitute the limit 0 to 1 2/3. So substitute the upper limit. upper limitனா என்ன வரும் 1 வரும். lower limit 0 தான் தேவையில்லை. So வந்து 1 மட்டும் போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் a/2 வந்துரும். ரைட்டா? a/2 plus b/3 which is equal to 2/3. So take LCM 6 ன்னு ஆயிரும். So அப்ப என்ன ஆயிரும் 3a plus 2b which is equal to 2/3. இங்க 6 னால இங்க இப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 இங்க 2 இது 4 ஆயிரும். சரியா? So equation 1 3a plus 2b which is equal to 4. இத வந்து equation 1 ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கொடுத்ததுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து தெரியும் probability density function அதோட கண்டிஷன் தெரியும் minus infinity to infinity f of x dx which is equal to 1. சரியா? சோ பட் இங்க வந்து நமக்கு என்னன்னா இப்ப மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் தனியா பிரிச்சுக்கலாம். 0 to 1 க்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாமே 0 கொடுத்ததுனால சோ நம்ம டைரக்டா லிமிட் எப்படி மாத்திக்கலாம் 0 to 1 தான் இருக்கு. அவ்வளவுதான். 0 to 1 f of x a plus bx அதனா கொடுத்திருக்கு which is dx equal to 1. அவ்வளவுதான். சோ probability density functionோட கண்டிஷன் எடுத்துறோம். அவ்வளவுதான். minus infinity to infinity f of x dx equal to 1. f of x க்கு பதிலா a plus bx போட்டுறோம். சோ இத இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும் ax plus bx square by 2 0 to 1 வரும் which is equal to 1. right? substitute the limit. so limit substitute பண்ணீங்கன்னா நமக்கு இங்க என்ன ஈக்குவேஷன் வரும் a plus b by 2 which is equal to 1 ன்னு வரும். இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா 2a plus b which is equal to 2. ரைட்டா? சோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 அது ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கோங்க. சோ இத சால்வ் பண்றதுக்கு நீங்க இத வேணா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் 3a plus 2b equal to 4. ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவேஷன் 2 மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 2a plus 2b which is equal to 4. சோ அத சைன் சேஞ்ச் பண்ணா என்ன வரும்? சோ இது கேன்சல் ஆகுது. இங்க 0 ஆயிருது இல்லையா? சோ a வேல்யூ வந்து 0 வருது. a 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் b equal to 2 வருது. அவ்வளவுதான். சோ வந்து a plus bx ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. நம்ம क्वेश्चनல இப்ப கேட்டிருக்கிறது probability of x less than 0.5 கேட்டிருக்காங்க. சோ 0 to 0.5 a plus bx into dx. சரியா? சோ இப்ப a க்கு பதிலா வேல்யூ தெரியும் 0, b க்கு பதிலா வந்து 2. சோ 2x மட்டும் வர போகுது. அவ்வளவுதான். 0 to 0.5. So 2 into x square by 2 வந்துருமா? So 2 cancel ஆயிரும். So remaining x square மட்டும் வர போகுது. அவ்வளவுதான். x square by 2 cancel ஆயிருது. upper limit substitute பண்ணீங்கன்னா 0.5 the square 0.5 எப்படி எழுதிக்கலாம் 1/2. So 1/2 square will be 1/4 is the right answer. அவ்வளவுதான். 1/4. So steps தான் வந்து கொஞ்சம் நிறைய போற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். e of x னா x into f of x dx தெரியும். அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. So ஜெனரலா வந்து PDF ஃபங்க்ஷனோட ஃபார்முலா தெரியும். minus infinity to infinity f of x dx equal to 1. அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ரெண்டை சால்வ் பண்ணீங்கன்னா ab வேல்யூ கிடைக்கும். அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. திரும்ப வந்து x less than 0.5 கேட்டிருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the answer. Option A 1/4 is the right answer. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन. சரியா? சோ 2 மார்க் ஆக்சுவலா வந்து இது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. சரியா? சோ இது வந்து நீங்க ஐகன் வேல்யூ ஃபர்ஸ்ட் இது வந்து கொடுத்துட்டாங்க lambda 1. So other two eigen value. So already வந்து நம்ம eigen value சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும்.
சோ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிங்க. சோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ எடுத்துட்டீங்கனாலே வந்து ப்ராப்ளம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். சோ இங்க 0 - 12 வருமா? சோ +2 into 0 - 6 +3 into -4 +1. சோ அதை சால்வ் பண்ணோம்னா 2 - 12 +2 into -6 +3 into -3. சோ அதை சிம்பிளை பண்ணோம்னா -24 -12 -9 -45 வருது. சோ நம்ம ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி தெரியும். சோ 3 ஐகன் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மினேஷன் வரணும். λ1 λ2 λ3 which will be 45. இப்போ வந்து ஒரு ஐகன் வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க. சோ 3 ஆல் டிவைட் பண்ணிருங்க. அப்ப λ2 into λ3 will be அப்ப என்ன இருக்கணும்? -15 இருக்கணும். ரைட்டா? ரெண்டு ஐகன் வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ற ஆப்ஷன் -15 ஆப்ஷன்ல எது வருதுன்னு பாருங்க. இது +15 இருக்கு, -10 இருக்கு, +10 இருக்கு, -15 ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான், 2 மார்க். சோ 2 மார்க் வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்துல முடிஞ்சற மாதிரி இருக்கும். பட் 1 மார்க் क्वेश्चन சால்வ் பண்ற மாதிரி இருக்குது. சரியா? சோ அடுத்தது அதேதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இது நம்ம இதே எழுதிருப்போம். நீங்க நம்ம வீடியோஸ்ல பாத்தீங்கனாலே தெரியும். ஹைப்பர்போலிக்கோட கண்டிஷன் அந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோல வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணிருப்போம். இதை தான் காட்டியிருப்பேன் நான். ஹைப்பர்போலிக்கோட கண்டிஷன் வந்து ax இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா சோ we know the formula b square minus 4ac greater than 0 இருக்கும்னு சொல்லியிருப்போம். சரியா? அது வந்து என்னன்னா இந்த 2 இருக்காது. சரியா? சோ அதனால அப்படி இருக்கு. சோ இங்க வந்து அப்படி என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன வரப்போகுது? சோ மைனஸ் b square plus 4ac less than 0. சரியா? சோ அது வந்து இதேதான். ac minus b square less than 0. ஆப்ஷன் D is the right answer. அவ்வளவுதான். ஹைப்பர்போலிக்கோட கண்டிஷன் இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். b square minus 4ac greater than 0 அது இருந்துச்சுன்னா போதும். You can easily mark the answer. ஆப்ஷன் D is the right answer. இதுவும் டைரக்ட் क्वेश्चन தான். சரியா? சோ இது வரைக்கும் வந்து நீங்க இப்ப 17 மார்க் வந்து இப்ப வந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ்ல சால்வ் பண்ண क्वेश्चन பேஸ் பண்ணி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ நீங்க வந்து நல்லா தரவா வந்து நீங்க டெஸ்ட் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க, இதே இதை படிச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா you can easily score all the 17 marks. சரியா? ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் வந்து நம்ம பார்க்காத क्वेश्चन வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டைரக்டா பார்த்திருப்போம். பட் வந்து இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா எரர் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ எரர் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஆஃப் டி கேட்டிருக்காங்க. பட் வந்து இன்னும் என்னன்னா இந்த क्वेश्चन வந்து தப்பா இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன இருக்கணும்னா எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி which is should be 2 divided by, சரியா? அந்த 2 வந்து ரூட் ஆஃப் 2 வந்து வரக்கூடாது. இது இருந்துச்சுன்னா வந்து ஆக்சுவலா ஒரு தியரம் வரும். சரியா? சோ d square into du இது இருந்திருந்தா தான் நம்ம எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஆஃப் டி கால்குலேட் பண்ணும்போது உங்க ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 1 divided by s into root of s square plus 1 வரும். சரியா? சோ இது வந்து இங்க வந்து வெறும் ரூட் ஆஃப் பை மட்டும் இருக்கும். இங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 2 பை கொடுத்திருக்காங்க. சோ none of the option will be matched. எதுவுமே மேட்ச் ஆகாது. சரியா? சரி, அது வந்து என்ன சால்வ் பண்ணினா காட்டுறேன். அது வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அடுத்த வர எக்ஸாமினேஷனுக்கு வந்து யூஸ் ஆகலாம். சரியா? சோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கு வந்து ரூட் ஆஃப் 2 தான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் இப்போ ரூட் ஆஃப் டி கேட்டதுனால சரியா? சோ ஆக்சுவலா வந்து நான் வந்து இப்போ கொடுத்து வச்சு சால்வ் பண்றேன். சரியா? சோ 2 divided by root of 2 pi 0 to t e power minus u square into du. சோ இது வந்து e power minus x அதோட எக்ஸ்பென்ஷன் அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். 1 minus x plus x square divided by 2 factorial minus x cube by 3 factorial and so on. அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதேதான். So the same we can apply here. இப்போ என்ன வரும்? 2 divided by root of 2 into pi. So 0 to so இங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்ப லிமிட்டே இப்ப மாறிடுது இல்லையா? சோ இது வந்து நம்ம ரூட் ஆஃப் டி ஆக்சுவலா வந்து அங்க வந்து 0 to t இங்க வந்து ரூட் ஆஃப் டி. சோ இங்க வந்து 0 to root of t வரும். So we can easily சரியா? இங்க வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இப்ப எக்ஸுக்கு பதிலா இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்க. எக்ஸுக்கு பதிலா வந்து நம்மளுக்கு மைனஸ் யூ ஸ்கொயர் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? சோ யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். சோ பிளஸ் u பவர் 4 divided by 2 factorial. சோ மைனஸ் u பவர் 6 வரும். 3 factorial so and so on அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? சோ இதை சிம்பிளை பண்ணோம்னா so into du. சோ அதை மறந்துடக்கூடாது. into du
so we can easily do the simplification தான் அது எல்லாமே வந்து சரியா. ஸோ இங்க வந்து நம்ம காமா ஃபங்க்ஷன் அடுத்து யூஸ் பண்ணுவோம் அதேதான். ஸோ இங்க என்ன வரும், u இன்டகிரேட் பண்றோம் 3 divided plus u power 5/5 2 factorial minus u power 7/7 இருக்கு 3 factorial இருக்கு ரைட்டா. ஸோ 0 to root of t லிமிட் வந்து சரியா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 into root of 2 pi வரும். ஸோ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறது root of t னா t பவர் 1/2 போட்டுக்கலாம், இது 1/3. ஸோ t பவர் 3/2 வரும். ஸோ இங்க வந்து t பவர் அப்ப 5/2 இருக்கும் ரைட். ஸோ இங்க வந்து again 2 factorial இருக்கு, கீழே ஒரு 5 வேற இருக்கு சரியா. இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ இங்க again ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம் இப்போ நம்ம. ஸோ இங்க வந்து இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டு சைடு எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடுக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஆஃப் டி போட்டீங்கன்னா இங்கே வந்து இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 divided by root of 5. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டி பவர் 1/2 minus 1/3 டி பவர் 3/2 வரும். இந்த டேர்ம் அப்படியே வரும் சரியா. ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும் அவ்வளவுதான் சரியா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டி பவர் என் அதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் சரியா. ஸோ காமா ஆஃப் n plus 1 ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா வந்து காமா ஆஃப் டேர்ம் போடுவோம் இல்லையா, s பவர் n plus 1 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சேம் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2 divided by root of 2 into pi. ஸோ காமா ஆஃப் ஸோ இங்க என்ன வரும் 1/2 plus 1 divided by s பவர் 1, அதாவது 1/2 plus 1 வரும் சரியா. ஸோ நீங்க வந்து s பவர் 3/2 வச்சுக்கலாம். ஸோ டைரக்டா வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் 3/2 போட்டிருக்கேன். ஸோ அடுத்த டேர்ம்ல வந்து -1/3 சரியா. ஸோ இங்க வந்து இப்போ என்ன வரும், காமா ஆஃப் 5/2 வந்துடும் ரைட்டா. 5/2 s பவர் 3/2 plus 1 நால again 5/2 வரும். பிளஸ் அதே மாதிரி 1 divided by 2 factorial into 5 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், n க்கு பதிலா 5/2 இருக்கனால 7/2 வரும். காமா ஆஃப் 7/2 divided by s பவர் 7/2. ஸோ மைனஸ் அண்ட் so on அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ இது வந்து அப்படியே நம்ம சிம்பிளை பண்றோம். ஸோ 2 divided by root of 2 pi. ஸோ இங்க வந்து இப்போ என்ன வரும், காமா ஆஃப் 3/2. ஸோ காமா ஆஃப் 3/2 வேல்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா s பவர் 3/2 s பவர் 5/2 s பவர் 7/2 வந்துருது. ஸோ நான் காமனா இருக்கிற s பவர் 3/2 பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ இதுக்கு வந்து இப்ப காமா ஆஃப் 3/2 நம்ம என்ன எழுதுவோம், 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 எழுதுவோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி இப்போ 1/3 இன்ட்டு 5/2 இருந்துச்சுன்னா வந்து -1 போட்டு ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துக்கிடுவோம். ஸோ 3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 எழுதுவோம். அதாவது காமா ஆஃப் 5/2 அப்படி எழுதிக்கலாம் சரியா. ஸோ s பவர் 5/2 இருக்கு, ஆல்ரெடி 3/2 இருந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ மிச்சம் இருக்குன்னா s மட்டும் இருக்கும் ரைட்டா. ஆக்சுவலா s இன்ட்டு s பவர் 3/2 s இன்ட்டு s பவர் 3/2 தான் இது s பவர் 5/2ங்கிறது. ஸோ அடுத்தது பிளஸ் 1 divided by 2 factorial into 1/5. ஸோ காமா ஆஃப் 7/2 இருக்கு. ஸோ 7/2 நம்ம என்ன எழுதுவோம், 5/2 ஒருக்கா வரும், 3/2 ஒருக்கா வரும், 1/2 ஒருக்கா வரும், காமா ஆஃப் 1/2 வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ டிவைடட் பை இப்போ இங்க வந்து s ஸ்கொயர் வரும் சரியா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இப்போ என்ன வரும்னா, ஸோ இங்க வந்து 2 into root of 2 pi. ஸோ இங்க வந்து 1 divided by s பவர் 3/2 நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம். இங்கே again மறுபடியும் காமனா வந்து 1/2 நீங்க காமா ஆஃப் 1/2 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1 மைனஸ் அந்த 3 கேன்சல் ஆயிருக்கும் சரியா. ஸோ இப்போ இந்த டைம் வந்து இப்போ நான் காமனா வெளியே எடுத்ததுனால ஸோ இந்த டைம் இப்போ காமனா எடுத்துட்டோம். ரிமைனிங் 1/2 மட்டும் இருக்கு. ஸோ 1/2s மட்டும் வரும் ஃபர்ஸ்ட் டைம்ல. ஸோ பிளஸ் ஸோ இங்கேயும் 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டைம் காமனா வெளியே எடுத்தாச்சு சரியா. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 3/2வும் ஒரு இங்கே ஒரு 1/2 மட்டும் இருக்கும் ரைட்டா. ஸோ 3/2 இன்ட்டு 1/2 டிவைடட் பை 2 factorial அப்படியே தான் இருக்கும் சரியா. ஸோ இங்க வந்து s ஸ்கொயர் அந்த டேர்ம் அப்படியே வரும், மைனஸ் அப் டு போயிட்டே இருக்கும். ஸோ 2 டிவைடட் பை ஸோ அது வந்து பெரிய டெரிவேஷனா தான் வரும் ரைட்டா. இங்க என்ன வரும், 1 divided by s பவர் 3/2 1/2
இதுக்கு வந்து ரூட் ஆஃப் பை தெரியும், காமா ஆஃப் 1/2. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் சீரீஸ் தான். அதாவது அந்த 1 பிளஸ் எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/s இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஹோல் பவர் இங்க 1/2 அவ்வளவுதான். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இந்த ரூட் பை இங்க ஒரு ரூட் பை கேன்சல் ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகும். சரியா? ஸோ ரிமைனிங் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது இப்போ என்ன இருக்கும்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 இருக்கும். இங்க 1 டிவைடட் பை s பவர் 3/2 இருக்கும். 1 பிளஸ், ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து s பிளஸ் 1 சரி, s பிளஸ் 1 டிவைடட் பை s ஹோல் பவர் மைனஸ் 1/2. ஸோ அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2. ஸோ வந்து 3/2 எப்படி எழுதிக்கலாம், s இன்ட்டு ரூட் ஆஃப் s. ஸோ இங்க வந்து நான் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போட்டுக்கிறேன். அதாவது அந்த மைனஸ் 1/2 இருக்குன்னா பிளஸ்ஸா மாத்தணும்னா இது ரூட் s ஆயிரும். இங்க வந்து ரூட் ஆஃப் s பிளஸ் 1 வரும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 இன்ட்டு ரூட் ஆஃப் s பிளஸ் 1 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2ங்கிற ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. இது எதுவுமே மேட்ச் ஆகல. சரியா? இல்லைன்னா கொஸ்டின் வந்து இந்த ரூட் வந்து இல்லாம கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா டி ஆப்ஷன் வந்து கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அவ்வளவுதான். இதான் வந்து மார்னிங் ஷிப்ட்ல கேட்ட 18 மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் வந்து. சரியா? அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கவர் பண்ணாத ஏரியாவில் வந்த கொஸ்டின். மற்ற 17 மார்க் கொஸ்டினுமே வந்து நம்ம வீடியோஸ்ல நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகல. சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் அப்லோட் ஆஃப்டர்நூன் ஷிப்ட்ல கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் தனி வீடியோவா போடுறேன். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet again. Thank you.